இந்த வீடியோவில் நம்ம ஜிம் ஃப்ரீக்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் பார் எப்படி வீட்டிலேயே செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 10 டேட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி வெளியே எடுத்துடலாம். உங்ககிட்ட சீட் இல்லாத டேட்ஸ் இருந்துச்சுன்னா அதையவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டரை நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம டேட்ஸில் ஊற்றிடலாம். ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணாதான் டேட் சீக்கிரம் நல்லா ஊறும். தண்ணியில் நல்லா கலந்து இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்து அதில் 1/2 கப் முந்திரி, 1/2 கப் ஆல்மண்ட், வால்நட்ஸ் 1/4 கப், பிஸ்தா 1/4 கப், சிசமி சீட் 1/4 கப் போட்டுடலாம். எல்லாத்தையும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது சீக்கிரம் கருகிரும். அதுவும் முக்கியமாக எள்ளு சீக்கிரம் கருகிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணும்போது சிசமி சீட்லாம் லைட் ப்ரௌனில் கலர் சேஞ்ச் ஆகும். ஒரு அரோமேட்டிக்கான ஃப்ளேவரும் நமக்கு வரும். அப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம 1 கப் ரோஸ்ட் எடுத்து அதை ரோஸ்ட் பண்ணுறோம். இதை நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக மாறுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்கள். இதுலேயும் ஒரு அரோமேட்டிக் ஃப்ளேவர் நமக்கு வரும். அப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் ஆற வச்சு இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். நல்லா பவுடர் ஃபார்ம் வர வரைக்கும் நம்ம அரைக்கணும். டச் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும், கட்டியாக இல்லாமல் நல்லா பவுடர் ஃபார்மில் இருக்குது. 2 மணி நேரமாக இப்போ டேட்ஸ் ஊறிட்டுருக்கு. டச் பண்ணி பார்த்தாவே தெரியுது. இப்போ இது ரொம்ப சாஃப்டாகிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. டேட்ஸை எடுத்து மிக்சியில் போட்டு நம்ம ஊற வச்சுருந்த தண்ணியை ஊற்றியே நம்ம அரைச்சிடலாம். இப்போ நமக்கு டேட்ஸ் நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம பேனை ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அரைச்சி வச்சுருந்த டேட்ஸை உள்ளே போட்டு லோ ஃப்ளேமில் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். டேட்ஸை விடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போது அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. டேட்ஸ் நல்லா திக்காகிற வரைக்கும் அதை நம்ம கிளறி விடலாம். இப்போ நமக்கு டேட்ஸ் பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர்லேயும் கலர்லேயும் கிடச்சிருச்சு. நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த நட்ஸை இப்போ உள்ளே போடலாம். ப்ரோட்டீன் பார்ங்கிறது வெறும் ஜிம்முக்கு போகிறவங்க மட்டும்தான் சாப்பிட்ணும்லாம் கிடையாது. எஸ்பெஷலி குழந்தைங்க நல்லா சாப்பிட்லாம். இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற ஓட்ஸை உள்ளே போட்டுடலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் ப்ரோட்டீன் பார் கண்டிப்பாக சாப்பிட்ணும். ஏன்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது ப்ரோட்டீன் அதிகமாக நீங்கள் இன்டேக் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு மசில் லாஸ்லாம் ஆகாமல் இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த ப்ரோட்டீன் பார் சாப்பிட்லாம். டேட்ஸையும் நட்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 1/4 கப் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரோட்டீன் பாரை வெயிட் லாஸ் பண்ணுறவங்க பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா இது உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது. இதில் ஹை குவாலிட்டி ப்ரோட்டீனும் இருக்குது. இப்போ நம்ம பட்டர் ஷீட் எடுத்துக்கலாம். பட்டர் ஷீட் இல்லாதவங்க கீ இல்லைன்னா ஆயிலை பேப்பரில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண ப்ரோட்டீன் பாரை உள்ளே செட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஒரு பவுலில் நீங்கள் இதை செட் பண்ணிக்கலாம். எனக்கு பார் ஷேப் வர மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். இது நல்லா டெக்ஸ்சராக செட் ஆகிறதுக்காக 2 hours நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ நமக்கு இது நல்லா கெட்டியாக டெக்ஸ்சராக செட் ஆகிருக்கு. பொதுவாகவே நார்மலான பீப்புள் ப்ரோட்டீன் பார் ஒரு நாளைக்கு 1லேருந்து 2 சாப்பிட்டுக்கலாம். ஆனால் பாடி பில்ட் பண்ணுறவங்க, வெயிட் லிஃப்ட் பண்ணுறவங்கலாம் உங்கள் உடம்புக்கு தேவைப்படுற அளவுக்கு ப்ரோட்டீன் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பட்டர் ஷீட் யூஸ் பண்ணனால நமக்கு ஒட்டாமல் ப்ரோட்டீன் பார் வந்திருக்கு.
இப்போ இதை பார் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியே வாங்குகிற ப்ரோட்டீன் பார்லாம் சுகர், சுக்ரோஸ், ஹை ஃப்ரக்டோஸ், கார்ன் சிரப் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதல். இந்த மாதிரி ப்ரோட்டீன் பார்ஸ்லாம் வாங்காதீங்க. வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்றதா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம செஞ்ச ப்ரோட்டீன் பாரில் நம்ம வெறும் நேச்சுரல் சுகர்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருப்போம். உங்கள் சைஸ் ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோட்டீன் பார் நமக்கு பர்ஃபெக்ட் டெக்ஸ்சரில் வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம நேச்சுரல் சுகர்ஸ் ஆட் பண்ணனால டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது.